எனக்கு முன்னாலே பேசிய அந்த அணியிலே இருக்கிற குழந்தைகளான தெய்வானைக்கும் முத்துக்குமரனுக்கும் இந்த பாடல் எல்லாம் தெரியாது. அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. என்னதான் யூடியூப் வந்தாலும் இந்த பாடல் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. நாங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள். அந்த தம்பிக்கும் தங்கைக்கும் நான் சொல்லுறேன், சிவகுமார் ஒருவேளை கேட்டு இருக்கலாம், மறந்துட்டார். தெய்வானை வந்து பேச ஆரம்பிக்க, அவங்க கிளம்பிட்டே இருக்காங்களே, சரி ஓகே, வந்துடுவாங்க. அங்கே வாசலில் போய் சரி வரவேற்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ பிரச்சனை எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க. தெய்வானை சொல்லுகிறார், இந்த கைத்தறியினுடைய அழகே அதனுடைய தனித்துவம் தான். ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்க முடியாது. இதை சிறப்பாக வெளியிலே எல்லாருக்கும் தெரிகிறபடி உதவ இன்ஸ்டாகிராம் இருக்கிறது என்று தெய்வானை சொல்லுகிறார்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆர்டர் வருதான், அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் வருதான். கவர்மெண்ட் சொல்லுவார்ல, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. ஏமா எல்லாரும் அப்படி கூப்பிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணால் இந்த தொழில் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு எப்படிமா வந்து சிச்சுவேஷன் வந்தது? பண்ணியிருந்தா இந்த ப்ரோக்ராமே தேவையில்லையே. என்ன பேசு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டாது நீங்க பேசுறீங்களா? அம்மா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடும்போது அது கைத்தறியால் நெய்யப்பட்டதா இல்ல பல்க் ப்ரொடக்ஷன் மிஷின்ல இருந்து வந்ததான அந்த எண்டில் இருக்கிறவனுக்கு எப்படிமா தெரியும்? அதுதான பிரச்சனை இவர்களுக்கு. ஒரு தொழிலை நீங்கள் தனிப்பட்டவர்கள் தங்களினுடைய கைகளினால் செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலுக்கு அதை நீங்க ஆட்டோமேஷன் கொண்டு வர போது, மிக பெரிய அளவிலே மெஷின்ஸை உள்ளே நீங்கள் புகுத்துகிற போது, இதை மாத்திரமே வாழ்வாதாரமாக நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டியவர்கள் சிந்திக்காவிட்டால் இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்றேன். அதுதானங்க பிரச்சனை. நீங்க எதுக்காக ஆட்டோமேஷனை கொண்டு வரீங்க? ஒரு சேலை செய்கிற இடத்துல 1000 சேலை செய்யலான்னு மிஷினை கொண்டு வரீங்க. இந்த ஒரு சேலையை தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தோடு ஒரு நாள் 2 நாள் தரிலேந்து எந்திரிக்காம உட்கார்ந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தால, அவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய தனிப்பட்ட கலைத்திறத்துக்கும் என்ன மரியாதையை இந்த சமூகம் கொடுத்தது என்று நான் கேட்கின்றேன். நீங்க 1000 சேலை வந்தாச்சு, ஆனா இந்த ஒரு சேலையினுடைய அழகு நுட்பம், அதை செய்தவனுடைய வாழ்வு பாழாகி போனது என்றால் உங்க ஆட்டோமேஷனால இன்பமா துன்பமா? தெரியாமலேயே 3 பேர் பேசிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவர் வேற அந்த அணிக்கு. தெய்வானை பேச ஆரம்பிக்கிற போதே கேட்கிறாங்க, அனுகிரகா பேசுனது புரியலையாமா. புரியாத மாதிரியே எஸ்.ஜே. சூர்யா மாதிரி பேசிருக்காரு. உங்க அணி தலைவர் மாதிரி எப்படி பேசினாரு? உள்ள வருகிற போதே எல்லாம் என்றால் எல்லாம் இல்லை. இது ரொம்ப புரியுற மாதிரி இருக்க, கொஞ்சம் குழப்பமா தான். முதல்ல உங்க அணிக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. தெய்வானை பேசும்போது சொல்லாங்க, நைட் செக்யூரிட்டின்னா நைட்ல தானே வேலை செய்யணும். நாங்க இல்லைன்னு சொல்லலையே. நைட் செக்யூரிட்டின்னா காலை இல்லாம உட்காந்துருப்பாங்க. கேள்வியை புரிஞ்சுக்குங்க. அனுகிரகா என்ன சொன்னாங்க? நீங்க ஐடி துறையில இருக்கிறவங்க, இவ்வளவு நேரம் இருக்காமா உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. நானும் அந்த துறையில இருந்தவ தான், எனக்கு தெரியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10லிருந்து 6, 7, 8 என்ன வேணா வச்சுக்கோங்க. நீங்க 8 மணிக்கு வேலையிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய போன்லயோ உங்க லேப்டாப்லயோ உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு கூட இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க 3 பேர் கீழே இறங்கிடுறோம். ஆட்டோமேஷன் வந்த பிறகு உழைக்கிற நேரம் இவ்வளவுதான் என்ற வரைமுறைகளே அற்று போய்விட்டது. 24 மணி நேரமும் நீங்க கூப்பிட்டா வேலைக்கு வரணும். அப்ப அந்த தனி மனிதனுடைய ஆரோக்கியம் என்ன ஆகும்? அவனை நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அன்பு என்ன ஆகும்? அப்ப சமூக வாழ்க்கையினுடைய மென்மையான அத்தனை பகுதிகளையும் இழந்து விடுகிறீர்களே. நான் சொன்னாங்க, எங்களை பார்த்து உங்களுக்கு கோபமா வருது. உங்க அப்பா சம்பாதிச்சதை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க ஐடி துறையில இருக்கிறவங்க. நாங்க இல்லைன்னு சொல்லியே, ஆனா உங்க அப்பாவுக்கு 70 வயசுல கூட வராத நோய் உங்களுக்கு 25 வயசுலயே வருது. முதுகு வலி, மூட்டு வலி. அப்பா 80 வயசுங்க, நல்ல 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிடுறாரு, மகிழ்ச்சியா இருக்கு, திருப்தியா இருக்கு, ஏன்னா பசி எடுக்குது, சாப்பிடுறாரு, செரிக்குது.
பையன் ஐடி துறையில் இருக்கா, 30 வயசு தான் இருந்து ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல அவனால். அப்ப இந்த வாழ்க்கை சூழல் மகிழ்ச்சியை தருகிறதா? இது இன்பமா என்று நான் கேட்கின்றேன். சார் சொல்லலாம்னு நினைக்கிறேன், இங்கே ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை, நாங்கள் 10 வயசு பிள்ளையா இருந்தபோது தெருவில் நடக்கிற போது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு போஸ்டர் தான் இருக்கும். மஞ்சள் போஸ்டர், முக்கோணத்தை கவுத்து போட்ட போஸ்டர் தான் இருக்கும், ஃபேமிலி பிளான். இன்னைக்கு எங்கே நடந்தாலும் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் மாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன சார் அர்த்தம்? எம்பி தொகுதி குறைய போகுதுன்னு அர்த்தம். என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஆணியை எடுக்கிறத தெய்வான ஆணியை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போதான், ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த கேள்வியை வேற மாதிரி சொல்றேன், வேற மாதிரி நான் கேட்குறேன். ஒரு நிறுவனம் இருக்கு, இல்லை ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்கு. அங்கே இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸை அதில் இருக்கிற ஆணிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த மிஷின் வந்துருச்சு. வந்த பிறகு அந்த 10 பேருக்கு என்ன ஆகும்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த 10 பேருக்கு வேற வேலை கொடுக்கலாம். இதையே எவ்வளவு அளவிலே செய்ய முடியும்? ஆட்டோமேஷனை நீங்க கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம். அதை மறுப்பதற்காக நாங்கள் 3 பேர் இங்க இல்லை. கொண்டு வருகிற போது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தானே அவன் இனிமே என்ன ஆவா என்ற மனசாட்சியோடு சிந்திக்காத போது அது இன்பமா துன்பமா என்று நாங்கள் கேட்கிறோம். ஐடி துறையில் இருக்கீங்க தெய்வானே, நீங்க உங்களுடைய பணி விவரம் எனக்கு தெரியல. உங்க நிறுவனத்தில் கோடிங் எழுதுறவங்க ஒரு 1000 பேராது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கோடு எழுதுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு வரும். நீங்க 1000 பேர் ஒரு வருஷம் எழுதுற கோடை ஒரு ஏஐ ரோபோ ஒரே வாரத்தில் பண்ணுதுன்னா உங்க நிறுவனத்தில் ஏஐ வைப்பானா உங்களை வேலைக்கு வைப்பானா? வீட்டில் போய் ஆணி அடிக்க வேண்டியதான். ஆமா, தேவை இருக்கிற ஆணி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் நிதானமா புடுங்கலாம். ஏன்னா நம்ம வேலையை செய்ய ஏஐ வந்துருச்சு. இப்போ உங்க துறையில நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க வேலைகளை எடுத்துக்கொண்டு போனா உங்களுக்கு இன்பமா துன்பமா? அது போல தானே ஒவ்வொரு துறையிலும். ஒரு இந்த கைத்தறி நெசவாளி இருக்கானே, அவன் எந்திரிக்கவே மாட்டான். அந்த தறியில இருந்து அவனால எந்திரிக்க முடியாது. வாரியார் சாமி ஒரு கதை சொல்லுவாரு. தறி நெசவாளி ஒருத்தன் கோவிலுக்கே போல உங்க வீட்டுக்காரம்மா கோவிச்சுக்கிட்டு தான், அதுக்கு கூட நேரம் இல்லாம நீ இருக்கியேன்னு அவனோட சொன்னானா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் திருநீர் பூசிருக்காரு, அவரை தினம் பார்த்து கும்பிட்டுக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் நேரம்னு சொன்னானா. வாரியார் சாமி சொல்லுவாரு, கோவிலுக்கு போனவனுக்கு கொடுத்த வரத்தை சிவபெருமான் விபூதியை பார்த்து கன்னத்துல போட்ட தறி நெசவாளிக்கும் கொடுத்தார் என்று வாரியார் சாமி சொல்லுவாங்க. சார், அப்படி இருந்த ஒரு தொழிலை நாம நசித்து போக விட்டுருக்கோம் ஆட்டோமேஷன் அப்ப நம்ம பாலிசி சரியில்லைன்னு அர்த்தமா? இல்ல ஆட்டோமேஷனை கொண்டு வர்ற போது இவர்களையும் நோகாமல் அப்படியே அடுத்த தளத்துக்கு எடுத்து போகிற அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளாமலே ஒரு சமூகம் வளர்கிறது. அது ஒரு விரல் மாத்திரம் பெருசானா அது வளர்ச்சி கிடையாதுங்க, அது வீக்கங்க. அது சமூகத்தில் ஒரு பகுதியில் இருப்பவர்களை வளர விடுகிறீர்கள், இன்னொரு பக்கத்தில் இருப்பவர்கள் சூம்பி போகிறார்கள் என்றால் அது வளர்ச்சியா வீக்கமா என்று நான் கேட்கின்றேன். அது இன்பமா துன்பமா என்று உங்களை நான் கேட்கின்றேன். தேவானை முடிக்கும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, எந்திரம் துரோகம் செய்யாது. உண்மை, சத்தியம். எந்திரம் துரோகம் செய்யாது. எந்திரத்தை இயக்குகிறவன் தான் துரோகம் செய்வான். ஒரு எந்திரத்தை வச்சு மதுரைக்கு பக்கத்துல ஒரு மலையையே மொட்டை அடிச்சாங்களே, தெரியுமா தெரியாதா? அந்த எந்திரம் துரோகம் செய்யாத எந்திரம், நல்ல எந்திரம். தெய்வானை போய் தட்டி தட்டி கொடுப்பாங்க அந்த எந்திரத்தை. ஆனா பாழா போன எந்திரம் மலையையே மொட்டை அடிச்சிருச்சு. ஏன்? அதுக்கு டிஸ்கிரிஷனே கிடையாது. மலையை அழித்தால் மானுட சமூகமே மாளும் என்பது எந்திரத்துக்கு தெரியாது. அப்ப சுயநலம் கொண்ட மனிதன் ஒருவனுடைய கையில் அந்த இயந்திரம் இருக்கிற போது அது இயற்கையை சுரண்டும். ஆட்டோமேஷன் ரிஸ்க்னு நாங்க ஏன் சொல்றோம்? அது வேண்டாம்னா, இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதே உங்களுக்கு வேண்டாம், வேண்டாம், இவ்வளவு வெளிச்சம் இருந்தா மூஞ்சில் அடிக்குது, பேசவே முடியல. எனக்கே இந்த பக்கம் பார்க்க முடியல. இங்க இந்த அவையில் இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கு எங்க 10 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம், 15 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம். முன்னாடி எப்ப வீடியோ கேமரா வந்ததோ எங்களினுடைய பேச்சினுடைய வேகமும் சுவையும் அதிகரித்ததா குறைந்ததா என்பதை இந்த அவையில் இருக்கிற பேச்சாளர்கள் சொல்லட்டும். நம்மை முன்னால் நின்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிற ஒரு கேமரா வந்த பிறகு எங்களினுடைய பேச்சினுடைய சூடும் சுவையும் குறைந்து போயிருக்கிறது என்பதற்கு நானும் ராஜா சார், சாரதா மேடம் சாட்சி. என்னத்தையாவது கொண்டு போய் போட்டு விட்டுறாங்க. நான் அந்த தம்பிகளை குறை சொல்லவில்லை. ஆனா டெக்னாலஜி என்பது எப்படியும் உங்களை எந்த திசைக்கும் எடுத்துட்டு போயிடும். பேச்சிலிருந்து ஒரு வரியை உருவி போட்டா அது அர்த்தமே மாறிடுங்க. அதுக்கு
அப்போ எனக்கும் ஆடியன்ஸுக்கும் நடுவில் யாருமே கிடையாது. நானும் நீங்களும் சந்தோஷமா பேசிய காலங்களில் இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு பேச்சு மேடைகளில் இல்லை என்றால் எந்திரமயமாக்குதல் எல்லா விதத்திலும் கிரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணுன்னு நான் சொல்றேன். சார், நான் எந்திரமயமாக்குறதுடைய உச்சம் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா அதுவே பாடும், அதுவே வீணை வாசிக்கும். ஒரு ஓவியன் 1 வருஷம் உட்காந்து வரையறதா அது 2 நிமிஷத்துல வரையும்னா ஓவியனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அப்ப கலைஞன் என்ன செய்வான் என்று நான் கேட்கிறேன். கலைஞர்களே இல்லாத ஒரு சமூகம் உங்களுக்கு இன்பமா துன்பமா என்பதை 3 பேரும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. முத்துக்குமரன் தம்பி, எனக்கு நேரம் அதிகம் இல்லை தம்பி, பட்டிமன்றம் ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணம் ஆகலன்ற குறையெல்லாம் பட்டிமன்ற மேடல் சொல்லி ஒரு பயன். இது பட்டிமன்றமா மேரேஜ் பியூரோவாயா? நம்ம என்ன செய்யறது? ஆளுன்னா பொறுமையா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணு ஏமாறுதான் தேடி பார்க்கணும். பட்டிமன்ற மேடையில் வந்து சொன்ன நம்ம என்ன செய்யறது? அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமா முத்துக்குமரன் ஒரு கருத்தை வைத்தார். முன்னாடிலாம் அவர் அந்த ஜாதி இவர் இந்த ஜாதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமேசானில் வேலை பார்க்குற நம்ம சமூகம், கூகுளில் வேலை பார்க்குற நம்ம கிருஷ்ணன், அப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டியே அவங்க வேலை செய்கிற நிறுவனங்கள் தான் முடிவெடுக்குதுன்னு சொன்னார். நீங்களாம் கை தட்டினீங்க, எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அப்படியா நமக்கு இன்டர்நெட் வந்த பிறகு சாதி வேறுபாடெல்லாம் மறைஞ்சிருச்சா? ஃபேஸ்புக்கில் இருக்கிற சாதி நம்முடைய வீதிகளில் கூட கிடையாது, உங்களுக்கு தெரியுமா அது? ஏன்னா வீதியில் சாதி பேசுறதுக்கு நாம் கொஞ்சம் தயங்குவோம், கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேக் ஐடிஸை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமையை பேசாதவர்கள் யார் இருக்கிறாங்க? முன்னாடி நாங்கள் பயந்தோம், ஐயோ நம்ம சாதியெல்லாம் கேட்டோம், நீ என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், அப்படிலாம் நேராக கேட்கக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு கேட்குறா சார் இன்ஸ்டாவில், இன்னைக்கு கேட்குறா சார் ஃபேஸ்புக்கில். ஏன் கேட்குறான்? அவனோட சொந்த பேரில் கூட அவனுக்கு ஐடி கிடையாது. போலி ஐடிக்களில் மறைந்து கொண்டு ஜாதியை வளர்க்கிறது தான் சமூக ஊடகங்கள் என்று நான் சொல்லுகிறேன். முடிந்தால் மறுத்து பாருங்கள் நீங்கள் 3 பேர். அவர் தான் பேசி முடிச்சிட்டார்லம்மா. அப்போ அவர்கள் சார்பில் நடுவரான நீங்கள் மறுத்து பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேலை. நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, அது நான் மறுக்காம இருக்கப்படாதுன்னு முடிவில் இருக்காங்க. வேகமா முடிச்சிடுறேங்க. ஆட்டோமேஷன் என்பது நமக்கு தேவை. யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க மிக்சியை கண்டுபிடிச்சது, கிரைண்டரை கண்டுபிடிச்சது, இதெல்லாம் ஆட்டோமேஷனுடைய மிகச்சிறிய பபிள். இதெல்லாம் நான் மாஸ் ப்ரொடக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிஷின் டெக்னாலஜி ஒன்று வந்த பிறகு கன்சியூமரிசம் என்பது வளர்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே இப்போ நமக்கு நம்ம வீட்டில் ஒரு டிவி இருந்ததே பெரிய அதிசயமா இருந்தது. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ எங்க அப்பா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். +2 முடிச்ச பிறகுதான் டிவி. நான் +2 மட்டும் எங்க வீட்டில் டிவியே வாங்கல. ராஜா சாரினுடைய வீட்டை பத்தி எனக்கு தெரியும். அவர் 11th ஸ்டாண்டர்ட் எழுதுற மட்டும் அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. அதுதான் நிதர்சனம். அப்போ ஒரு டிவின்றது ரொம்ப பெருசா தெரிஞ்சது சார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும் 3 டிவி இருக்கு, அதாவது தனித்தனியா ஓடிட்டு இருக்கு. ஒரு பய டிவியை பார்க்கறதுல அவன் போனை பார்த்துட்டு இருக்கு. சார் தரையில உட்காந்துக்கிட்டு சோறு கம்மியா இருக்கும் சார், சோறு கம்மியா தான் இருக்கும். தரையில உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளையும் கை நீட்ட சொல்லி ஒவ்வொரு உருண்டை வைப்பாங்க, வயிறு நிறைஞ்ச புல்ல இருக்கும். இன்னைக்கு எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு. நான் இன்னைக்கு சவால் விடுறேன், ஒரு வீட்லயாவது குடும்பம் மொத்தமும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லுங்க, நான் இறங்கிறேன் மேடம். டைனிங் டேபிள்ல என்ன இருக்குன்னா, ஒரு அம்மா செருப்பு வச்சிருக்கு, அமேசான்ல இருந்து டெலிவரி ஆன செருப்பை டைனிங் டேபிள்ல வச்சிருக்கு. புத்தகம் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, என்னென்ன பொருளாம டைனிங் டேபிள் இருக்கு. சோத்து சம்பந்தமா எதுவுமே டைனிங் டேபிள் இல்லை. எதுக்கு டைனிங் டேபிள்? நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் உட்காந்து அதுல சாப்பிடல, அவன் ரூம்ல தனித்தனியா தின்னுது. இதுக்கு எதுக்கு டைனிங் டேபிள் உங்களுக்கு? அந்த அம்மா சமைக்கும் போதே சாப்பிடுறது. அப்போ ஒன்றாக கூடி இருத்தல், மகிழ்தல், அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், இது எல்லாவற்றையுமே சாதனங்கள் வந்து தடுக்கிறது, இடைஞ்சலை ஏற்படுத்துகிறது என்றால் இந்த சாதனங்களினால் நமக்கு இன்பமா துன்பமா? இப்போ சாதனங்கள் இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமா? அவங்க பதிலுக்கு கேட்கிறாங்க. வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய பதில். ஆனால் இன்றைய தலைப்பு வாழ முடியுமா முடியாதா என்பதால் அது இன்பமா துன்பமா என்பதுதான். கன்சியூமரிசம் வளர்த்து கொண்டே போகிறோம். ஒரு டிவி இருந்த வீட்டில் 3 டிவி இருக்கு. ஒரு லேண்ட்லைன் போன் இருந்த வீட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 போன் கனெக்ஷன் இருக்கு.
உங்க போனை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறீங்கல்ல, அந்த போனுடைய எலக்ட்ரானிக் குப்பைகள் எங்கே போய் சேருகின்றன? வளர்ந்த நாடுகளிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்த அந்த குப்பைகளை நம்முடைய கடலிலே கொட்டிவிட்டு போகிறார்களே, நம்முடைய மீன்கள் நாளைக்கு எப்படி வாழும்? பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு வருகிறீர்களே, அந்த இயந்திரங்களை வைப்பதற்காக காடுகளை அழிக்கின்றோமே, நாளைக்கு நம்முடைய பேர குழந்தைகள் கிணறு என்றால் என்ன, தண்ணீர் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு வந்தால் அது இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்றேன். அப்போ பெரும் ஆட்டோமேஷன், நவீனப்படுத்துதல், இயந்திரமயமாக்குதல் மனிதர்களினுடைய கன்சியூமரிசம் மிகப்பெரிய அளவிலே வளர்த்து வருகிறது. இதே அளவில் வளர்ந்துட்டே போனா இந்த ஒரு பூமி நமக்கு போதவே போதாது, இன்னும் 10 பூமி வேணும். ஆனா இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடும் ஆக்சிஜனோடும் இருக்கிற ஒரே ஒரு இடம் நம்ம பூமி மாத்திரம்தான். நம்ம அதை சொரண்டி சொரண்டி கடல் இல்லாமாக்கி, மலை இல்லாமாக்கி, காடு இல்லாமாக்கி, நதி இல்லாமாக்கி போய்கிட்டே இருந்தானா நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று நான் கேட்கின்றேன். கோவை பாலா என்ற ஒரு கவிஞரனுடைய கவிதையை சொல்லி முடிக்கின்றேன். கூட்டங்களை தொடங்குகின்ற போது கடவுளை வணங்கி தமிழை வணங்கி தொடங்கினோம், நன்மைதான். ஆனால் இன்றிலிருந்து செடியை வணங்கி, மலரை வணங்கி, மாட்டை வணங்கி கூட்டங்களை தொடங்குவோம். வராத மழையும் வறளுகின்ற காடும் இதுதான் நமக்கு காத்திருக்கிறது என்பதை எச்சரித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன கோவை பாலாவினுடைய கவிதையை இந்த மன்றத்தில் வைத்து, ஆட்டோமேஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை இயற்கையை அது சுரண்டும். இயற்கை சுரண்டப்படுகிற போது தனி மனிதர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது ஒரு நாளும் நன்மை அல்ல, அது தீமைதான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்குவார் நடுவர் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றனர். ஒரு முறை சாரதா சொன்னாங்க, இசை பட்டிமன்றத்தில் பாரதி மேடம் பேசின பிறகு இன்னைக்கு ராஜா தீந்தான்னு நான் நினைச்சேன். நாரத சபாவில் நடந்தது. அப்படித்தான் பேசணும். பேச்சாளர் என்றால் இது போலத்தான் இருக்க வேண்டும். எப்படி ஒரு செய்தியை வலுவாக எடுத்து சொல்லுவோம். இது ஓவராலா யோசிச்சா, இப்போ தலைப்பு திரும்ப சொல்றேன், எல்லாம் எந்திரமயம், இன்பமா துன்பமா? எந்திரங்களே இல்லாமல் வாழ முடியுமா? அந்த அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்த மாதிரி எடுத்தாரு அவர். பாருங்க, கண்ணாடியை மேலே போட்டு, உலகத்தில் கண்ணாடியை தலையில் போட்டுட்டு படம் எடுக்கிறவர் அவர் தான். கண்ணாடியை மேலே போட்டு அவர் சட்டையில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. இத்தனை மெஷினை கையில் வச்சுக்கிட்டு, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமராக்கள் இருந்ததா? ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள தலையை விட்டு எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு இதை இப்படி எடுத்து மூடுவாங்க. அப்படி தானே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த மொபைலை வச்சு ஆயிரக்கணக்கில் படம் எடுக்கிறான். மொபைலில் ஆயிரக்கணக்கில். கல்யாணம் முடிஞ்ச தம்பதியினர் ஒரே ஒரு படம் தான் எடுப்பாங்க. அந்த ஒரு படத்தை எடுத்து வீட்டில் மாட்டி தொங்க விட்டுருப்பான். அப்பப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த அம்மா அதை தொடச்சி வைக்கும். அப்புறமா அழுக்கேறனா ஏறிட்டு போகுது, இந்த வாழ்க்கைக்கு இந்த படமெல்லாம் அவசியமா அப்படின்னு அழுக்கோட விட்டுரும். அப்படித்தானே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க எத்தனை படம்யா. நம்ம இப்படி திரும்பும்போது கேண்டிட் கேமரான்றான். கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆளுங்க அவங்களை கூட்டிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை ஆக்கிடுறாங்க ஐயா. புரோகிதர் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஆக்குறது இல்லை, போட்டோகிராஃபர் தான் பொண்ணு மாப்பிள்ளை ஆக்குறாரு. வெட்டிங்கு ப்ரீ வெட்டிங் அரை ட்ரெஸ்ஸில் அதை தான் ஆடிக்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையுங்க அரை ட்ரெஸ்ஸு பீச் ஓரமாக ஆடுறாங்க. ஏய், கல்யாணம் அடுத்த வாரம் தானடா, ஐ டோன்ட் பாதர்ன்றான். ஏண்டா நாங்கள் எல்லாரும் பரவாயில்லன்றான், இதை பற்றி கவலையே இல்லைன்றான். காரணம் ஃபோட்டோகிராஃபர். நெருக்கமாக நில்லுங்கள், இப்படி கன்னத்தை கொஞ்சுங்கள். இவங்க தான் ஏன் சொல்லி கொடுக்குறது? இவ்வளவு ஃபோட்டோ வீடியோலாம் வந்த பிறகு கருவிகள் வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த பக்கம் இந்த இன்பமேன்ற அணி கொந்தளிக்குது. சார் இதில் எல்லாம் மோசமா, எந்த நன்மையுமே இல்லையா அப்படின்னா, உண்மையிலேயே மருத்துவத்துறையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது சராசரி வயது இந்தியனின் வயது 37. இன்னைக்கு அது 67க்கு மேலே வந்திருக்குன்னா மருத்துவத்துறையில் கருவிகள் வந்ததன் விளைவு தான் அது. இன்பம் தானே. இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடானையா. ஒரு ஆளை ஆப்ரேஷனே பண்ணாமல் ஒரு சின்ன ஊசியை சொருகி உள்ளுக்குள்ளே பூரா போய் படம் எடுத்து அது படம் எடுத்துக்கிட்டே அது ரிப்பேர் பண்ணுது.
அதுக்கு என்னென்னவோ பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஊசி தான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுது. அப்படின்னா இத்தனை வளர்ச்சிகளும் கருவிகளால் வந்தது தானே, அது இன்பம் தானே. எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு, இனி வரும் நாட்களில் பேபி சிட்டிங் ரோபோஸ் வந்துடும்ன்றார். அப்படின்னா என்ன? பேபி சிட்டிங்னா தெரியுமா? பேர குழந்தைய பார்க்குறது, மகனை பார்க்குறது. அதுக்கு ரோபோ வருதாம்மா? சின்ன பயலுக்கு இருக்கிற வீட்டில் அவங்க பின்னாடி ஓடுற மாதிரி தண்டனை எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பிடி பீரியடில் ஒழுங்காக ஓடி இருந்தால் தான் இதில் ஓட முடியும். அப்போ ஓடாமல் உட்காந்துருந்த ஆள்லாம் அந்த பேரன் பின்னாடி ஓடி இழைச்சி, அந்தம்மா ஓடியா நீ ஓடியான்னு, அவர் நீ தான் ஓடு, 2 பேரும் பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆனால் அதுக்கு மெஷின் வருதான், அது பக்கத்தில் உட்காந்து தூங்க வைக்குமா, பாட்டு பாடுமா, கதை சொல்லுமா. ஏன்னா இப்போ பாட்டிகள் யாரும் கதை சொல்கிறதில்ல, சொன்னாலும் அவன் கேட்கறது இல்லை, உன் வாயை மூடுன்றான். ப்ளீஸ் ஷட் யுவர் மவுத். ஆனால் ரோபோ வருதுன்றாங்க. அமெரிக்காவில் டிரைவர் இல்லாத கார்கள் வந்தாச்சு. இப்போ பாட்டிகள் பரவாயில்லைங்க, பாட்டி வேலையை ரோபோ செஞ்சால் பரவாயில்ல, டிரைவர் இல்லாத கார்கள் வந்துருச்சுன்னா டிரைவருக்கு யார் வேலை தருது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எலான் மஸ்க்கு, என் வண்டி ஆக்சிடெண்ட்டே பண்ணாதுன்றான். அங்கேருந்து ஒருத்தர் வந்தானா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கண்டுபிடிச்சிடும், இவன் வர்றவே ரைட்டில் திரும்புகிறானா லெஃப்டில் திரும்புகிறானான்னு பார்த்து பிரேக் அடிக்கும்ன்றான். வரப்போகுதுங்க. இந்த பாரதி மேடமே அமெரிக்காவில் அந்த காரில் போயிட்டு வந்துருக்குறாங்க. அதில் போயிட்டு வந்து தான் துன்பம்னு சொல்கிறாங்க. டெஸ்லா காரில் அவங்க பயணம் பண்ணிக்கிறாங்க. நான் ஜோக்குக்காக சொல்லலை, அவங்க நிஜமாகவே டிரைவர்லெஸ் காரில் அவங்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அப்போ பயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு டிரைவர் சீட்டை பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஆள் இருந்தே பழகிட்டோம்ல, யாருமே இல்லாமல் திடீர்னு வண்டி போகுதுன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும்ல. எதையா திடீர் யாருமே இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதான் வரப்போகுதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருங்காலங்களில் டீச்சர்ஸ் வந்துடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கும், யூனிஃபார்மாக சொல்லிக் கொடுக்கும், ஒரே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ இந்த மெஷின் வந்த பிறகுங்க 10 to 5. இப்போ நாங்கள்லாம் பேங்கில் வேலை பார்த்தோம். 4 மணிக்கு மேனேஜர் ஒரு வேலை கொடுத்தாருன்னு நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தேன், இவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன்ல, வீட்டுக்கு போகிற நேரம் இதை கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவர் நீ இவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன்னு தான் இதை கொடுத்தேன். ஆனால் நம்ம ஒரு பங்காவா எங்கள் யூனியன் லீடர்கிட்ட பேசிக்கங்க, 4 மணிக்கு பிறகு என்னை ஹராஸ் பண்ணுறாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இதெல்லாம் நடந்திருக்குங்க, செய்ய முடியாதுங்க. நாளைக்கு வந்து சார் நாங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது பென் டவுன் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருந்தது பேங்க்கில். உங்களுக்கெல்லாம் யார் இந்த ஆஃபீஸில் இருந்தவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பென் டவுன் ஸ்ட்ரைக்குன்னா அப்போ பேனாவில் தான் எழுதணும். 10லேருந்து 2 வரைக்கும் பேனாவை எடுக்க மாட்டாங்க, ஆனால் சீட்லேயே உட்காந்துருப்போம். மேலதிகாரி வருவார், யோ அதை எழுதி ஆட்டுவார், பென் டவுன் ஸ்ட்ரைக் சார். ஆனால் ஒரு ரோபோ கூட இந்த மாதிரி யூனியன் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாது. சரியா இல்லையா? என்னங்க, கரெக்டு தானுங்க? இப்போ கவர்மெண்ட் கம்பெனி பரவாயில்ல, தனியார் நிறுவனத்தில் ஸ்ட்ரைக் நடந்தால் என்ன ஆகும்ன்றீங்க? நொந்து போவான்ல. அப்போ அந்த முதலாளிக்கு ரோபோ இருக்கிறது நல்லதா, மனிதர்கள் இருக்கிறது நல்லதா? சொல்லுங்கய்யா. அவன் அதுக்கு தானே போவான். அதைத்தாங்க எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை அதுதான், அதைத்தான் எல்லாரும் பண்ணுறான். ரோபோக்கள் வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை வராது, சொன்ன பேச்சை கேட்டு அது வாட்டு கிடக்கும். ஒன்றே ஒன்று அதில் என்ன ப்ராப்ளம்னா டிப்ரிசியேஷன் வரும், டீக்ரடேஷன் வரும். ஏன்னா அது அதே லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது, நாளாக ஆக அதில் டிப்ரிசியேஷன் வரும். இப்போ கார் வாங்குறீங்க, டிப்ரிசியேட் ஆகுது, திடீர்னு சர்வீஸ் கொடுறோம்ல, அது மாதிரி இத்தனையும் இருக்குது. இது இருப்பது வாழ்க்கையில் வசதிகளை கொண்டு வந்திருக்கிறதுன்னு இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரே ஒரு நாள் ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, அவ்வளவு ஏங்க ஒரு 6-7 மாதம் கொரோனா வந்தப்போ எந்த எந்திரமும் இயங்கலை, வீட்டில் இருக்கிற வயிறு எந்திரத்தை தவிர, சமையல் எந்திரங்களை தவிர. ஆனால் உலகம் எப்படிங்க இருந்தது சொல்லுங்க? அவ்வளோ அமைதியாக இருந்தது. ஒரு பஸ்ஸு சத்தம் கிடையாது, ஒரு விமானம் போகலை, ஒரு ட்ரெயின் போகலை.
ரயில்களை எல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்குனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் ஒரு போய் அதில் போய் படுக்கலை, ஆக்குனாங்க, கழட்டிட்டாங்க. அப்படின்னா அந்த உலகம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிவிடும், அப்படியே ஒன்றும் இல்லாமல் இயக்கமற்று போய்விடும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்னு பாட்டு வருதே திருவிளையாடல்ல. இந்த அசைவு அப்படின்றத எந்திரங்களின் அசைவு என்று மாறி இருக்கிறது. அதானங்க உண்மை. அது மகிழ்ச்சி தானே, இன்பம் தானேன்னு இவங்க 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே விட்டுறலாமா? நீங்கள் தாங்க சொல்லணும். ஏங்க அவங்க சொன்னதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? உங்கள் ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிருங்க எல்லாரும். இந்த கேமரா வேணால் பரவாயில்ல, எல்லாரும் ஃபோன் ஒரு எந்திரம் தானே, அதெல்லாத்தையும் விட்டுருங்க. இங்கேயே வாட்ச் தேவையில்லை. அந்த காலத்தில் காந்தி கட்டின வாட்செல்லாம் இடுப்பில் தொங்க விட்டுருப்பாரு, இவ்வளோ பெரிய வாட்சாக இருக்கும். இப்போ நம்ம டிஜிட்டல் வாங்கி 5 வாட்ச் வீட்டில் வச்சுருக்கான் பையன், கையில் மட்டும் கட்ட மாட்டேங்கிறான். எதுக்குடா 5 வச்சுருக்கேன்னா ஒரு பந்தாவுக்கு வச்சுருக்கேன்றான். இப்போ கையில் என்னடா கட்டுவேன்னா மொபைல் இருக்குது வாட்ச் பார்த்துக்கிறேன்றான். அப்படின்னா ஒரு எந்திரம் வந்த பிறகு அதில் அத்தனை வசதிகளும் வந்து விட்டது. அலாம் கிடையாது, வாட்ச் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கிறது அதில் தான், இன்னும் என்னென்ன ரேடியோ அதில் தான், வீடியோ அதில் தான், மெயில் கொடுக்குறது அதில் தான், இன்னும் சோறு திங்கிறது மட்டும் அதில் வரல, அதையும் அதில் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியில் வாங்கி தின்னுறாங்க. அப்படின்னா ஒரு எந்திரம் ஒரே ஒரு நாள் உங்கள் ஃபோன் இயங்கலைன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிருவான் மனுஷன், பைத்தியம் பிடிச்சிருவான். அப்படின்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரங்களுக்கு பழகி போய் அடிமைகளாகி இருக்கிறோம். அதுதான் உண்மை. குடிக்கிறவன் மட்டும் அடிமை இல்லைங்க, எந்திரங்களுக்கு பழகி போனவர்களும் ஒரு வகையில் அடிக்டட் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அந்த மொபைல் எடுக்கிறீங்க? குறைந்தது 200 முறையாவது எடுத்து பார்க்கிறீர்கள். 200. நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு மொபைல் பார்க்குறாங்க. என்னையா அமெரிக்காவிலேருந்து எவனும் கூப்பிட போகிறான்? நான் உன்னைய நடுராத்திரி எந்திரிச்சா மொபைலை தான் பார்க்குறான். இவ்வளவு அடிக்ஷன் எதற்காக? இது இவங்களோட வாதம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இது வந்த பிறகு இவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. இது வஞ்சகம் செய்யாது, துரோகம் செய்யாது, சூதுவாது இதுக்கு தெரியாதுன்னு. ஆனால் பல வகையான மோசடிகள் இந்த மொபைலும் இந்த தகவல் தொடர்பும் வந்த பிறகு தான் பெருகி இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த நினைவூட்டலுக்கு சொல்லிக்கிறேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்து, நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், நீங்கள் அனுப்பின பார்சலில் ஏதோ போதைப் பொருள் போயிருக்கு, உங்கள் அட்ரஸில் இருந்து தான் அனுப்பியிருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இதோ பாருங்கள் பாம்பேலேருந்து சிபிஐ ஆஃபீஸர் பேசுவார்னு உங்களுக்கு ஃபோன் வந்ததுன்னு வைங்க, உடனே கட் பண்ணி போடான்னு விட்டுருங்க. ஒருவேளை அப்படியான்னு வேர்த்து போய் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அத்தனை பணமும் துடைத்து எடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செய்து பயந்து போய் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது எனக்கே வந்தது. நான் கதவை அடைச்சி ரூமெல்லாம் உள்ளே போய் உட்காந்து வேர்த்து போய் அவன் சொல்கிறான், உன் பேரில் எஃப்ஐஆர் நம்பர் 1432 பாம்பே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்றான். நல்ல வேளை என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் நான் மதுரையில் இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர், ஏன் சார் பயப்படுறீங்க, அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வாங்கினார். அங்கே போன பிறகு அவரது டீட்டெயில்ஸ் சொன்னார். ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட் முழுக்க துடைத்தெடுக்க முடியும் என்றால் இதற்கும் எந்திரங்கள் உதவத்தானே செய்கிறதுன்னு பயமுறுத்துறாங்க இவங்க. கரெக்டு தானேங்க இது? நிறைவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா இப்போ அதுக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொண்டு வர போகிறார்களாம். இந்த எந்திரன் ஒரு படம் வந்ததுல சிட்டி ரோபோ, அதில் எந்திரன் 2 வந்தது. அது காதலிக்கும் யார? ஐஸ்வர்யா ராய். ஓ முகரைக்கு ஐஸ்வர்யா ராய். உலகம் பயப்படுவது ஒன்னே ஒன்றுக்கு தான். விமானங்கள் இல்லாத காலத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு 6 மாதங்களில் வந்தார்கள். 3 மாதம் 6 மாதத்தில் வந்தாங்க. விமானங்கள் வந்த பிறகு 10-20 மணி நேரத்தில் வந்து விடுகிறோம். ஆனால் உலகை சூழ்ந்திருக்கிற அபாயம் எத்தனை பெரியது! இதுவரைக்கும் மழையே பெய்யாமல் இருந்த துபாயில் என்ன வகையான வெள்ளம்! பாலைவனத்தில் 10 அடி தண்ணீர் நின்றது.
அங்கே பாலைவனத்தில் மேய்ந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீரை பார்த்தே அறியாது. இவ்வளவு பெரிய வெள்ளத்தை கண்டதில்லை. அலறி ஓடியது ஒட்டகம். ஒரு வாரம் தண்ணி வடியலை. மெட்ராஸ்லேயாவது 3 நாளில் போயிடுச்சு. ஆனால் ஒரு வாரம் தண்ணி வடியலை. முந்தா நாள் சென்னையில் பயங்கர காற்று. 2 நாள் முன்னாடி தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மேல் கூரையெல்லாம் தூக்கி பிளாட்ஃபாரத்தில் போட்டுச்சு. அப்படின்னா இயற்கை ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த பூமியை சுரண்ட இயற்கை வளங்களை அழிக்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடை நீங்கள் அதிகமாக பெருக்க வரப்போவது அபாயம் மட்டும்தான், இன்பம் ஒரு நாளும் இல்லை என்பதை இயற்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பயங்கரமான நாம் சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்னும் 50 வருடங்கள் கழித்து வாழ வேண்டிய தலைமுறைகளின் வாழ்க்கையை நாம் திருடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இயந்திரங்கள் நம்மை சந்தோஷமாக மகிழ்ச்சிப்படுத்துகின்றன, ஆனால் எதிர்கால சந்ததி ஒன்றுமில்லாமல் போகிற அபாயம் இருக்கிறது. எந்த நேரத்தில் எவ்வளவு மழை பெய்யும், எங்கே பெய்யும்னு யாருக்கு சொல்ல முடியலை. சூறை காற்று வீசுகிறது எங்கே போனாலும். உலகம் முழுக்க இதை விட கொடுமை. நான் துபாயில் இருக்கிற வெப்பம் இப்போது நியூயார்க்குக்கு வந்திருக்கு. நேற்று பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் மிக கடும் வெப்பம், குளிர் நாட்டில், அமெரிக்காவில். அப்படின்னா அந்த பூமி அச்சுறுத்துகிறது, பயமுறுத்துகிறது நம்மை பார்த்து. இயற்கையை சுரண்டாதீர்கள் என்று. எந்திரம் பெருக இயற்கை சுரண்டப்படும். எந்திரங்களின் பயன்பாட்டை குறைப்பதுதான் பூமி பந்தை பாதுகாப்பதற்கான முதல் முயற்சி. கொரோனா காலத்தில் இந்த பூமியில் எல்லா விமானங்களும் நின்று போய் கிடந்தன. அப்போது ஓசோன் ஓட்டை கொஞ்சம் அடைக்கப்பட்டது. இப்போ திரும்ப ஓட விட்டுட்டான். எந்திரங்கள் பெருகிவிட்டால் வேலை வாய்ப்பு இழந்து போகும், மனிதனின் நிம்மதி போய்விடும். அமேசான் நிறுவனம், ஒரு நிறுவனத்தை சொல்கிறதுக்காக மன்னிச்சுக்கங்க, ஆனால் சமீபத்தில் வேலை செய்பவங்கிட்ட ஒரு எழுதி வாங்கியிருக்காங்க. நான் கொடுக்குற வேலையை முடிக்கிற வரை தண்ணீர் குடிக்க போகக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாதுன்னு எழுதி வாங்கியிருக்காங்க. அது நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருக்கலாம். தெர் இஸ் நோ வாட்டர் ட்ரிங்கிங் ரெஸ்ட் ஆர் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்டுன்னு போட்டு எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாரும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு பயங்கரமான எந்திரமயமாதல் என்பது நமக்கு இப்போதைக்கு இன்பமாக தெரியலாம், நிரந்தர துன்பமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கையோடு, எல்லாம் எந்திரமயம், துன்பமே. கைத்தறி நெசவாளர்களை கண்ணோக்கி பாருங்கள். அவர்களும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குங்கள். அவர்கள் எதிர்காலம் சுபிட்சமாகட்டும் என்று சொல்லி தறி ஆடையகத்துக்கும் ரோட்டரி பல்லவா நிறுவனத்துக்கும் வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.